இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடு பாத்தீங்கன்னா 2.25 சென்ட் இடத்துல 1100 ஸ்கொயர் ஃபீட்ல 2 BHK வீடு மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு ஒரு கனவு வீடு கட்டி வச்சிருக்காங்கன்னே சொல்லலாம். கம்ஃபர்டபுளான லேண்ட் ஏரியாங்க 2.25 சென்ட். அதில் நம்மளுக்கு 2 BHK வீடு பாத்தீங்கன்னா ஒரு மாஸ்டர் பெட்ரூம், ஒரு கிட்ஸ் பெட்ரூம், ரெண்டுக்குமே அட்டாச் கம் பாத்ரூம், வெளியே அவுட்டர் பாத்ரூம், கியூட்டான கிச்சன், பெரிய ஒரு கார் பார்க்கிங், லிவிங் ஏரியாவோட அழகான இன்டீரியர் கூட வீட்டை ரொம்ப சூப்பராக ரெடி பண்ணியிருக்காங்க. பார்த்த வீட்டில் நம்ம கண்டிப்பா வாங்க முடியாதுங்க. ஒரு வீடு பார்க்கணும்னா இந்த வீடு நமக்கு வேணும்னு சொல்லிட்டு நம்ம மனசுக்குள்ள வந்து சொல்லுவோம். அப்படிப்பட்ட வீட்டை தாங்க இன்னைக்கு நம்ம ஷோக்குள்ள போய் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனல் MP ப்ரமோட்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி விட்டுக்கோங்க. ஃபர்ஸ்ட் நம்ம இந்த வீடு அமைஞ்சிக்கிற மொத்தம் லேண்ட் ஏரியா சைஸ் பார்த்துலாங்க. 20 அடி ரோடு பேசவோ 60 அடி நீளமாவோ கரெக்டாக உங்களுக்கு 2.25 சென்ட் இடத்த கரெக்டாக யூஸ் பண்ணிக்கிறாங்க. பில்டிங்கை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டவுன்ஃபாலே வந்து 1100 ஸ்கொயர் ஃபீட்ல 2 BHK வீட ரொம்ப அழகாக கட்டியிருக்காங்க. இந்த வீடு பார்த்தீங்கன்னா மேக்கப் பார்த்த சைட்ல வடக்க பார்த்த மாதிரி மெயின் ரோடு வச்சு கட்டப்பட்டிருக்கு. இந்த வீடு பக்கத்துல பார்த்தீங்கன்னா இதே பேட்டர்ல நம்மளுக்கு வந்து இன்னொரு வீடு சேல்ஸுக்கு இருக்குங்க. இப்போ பார்க்கறது வீட்டோட ரொம்ப அழகான ஃப்ரண்ட் எலிவேஷன். ஃப்ரண்ட் எலிவேஷன் பார்த்தீங்கன்னா டார்க் கிரே, லைட் கிரீன் அண்ட் டார்க் ப்ரௌன் ஸ்டைப் டிஷன்ல கொடுத்து சின்ன சின்ன இடத்துல பார்த்தீங்கன்னா டெக்ஸ்சர் ஒர்க்ல பண்ணி நிறைய எலிவேஷனை பார்த்தீங்கன்னா நீட்டாக ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. டெலிவிஷனுக்கு மேட்சிங்காக கேட்டுக்கும் பார்த்தீங்கன்னா சிஎன்சி லேசர் கட் மூலியமா மெட்டல் கேட் வந்து ஃபிட் பண்ணியிருக்காங்க. கேட் ஓப்பன் பண்ணி நம்ம உள்ள வந்து பார்த்தீங்கன்னா வீட்டோட கம்ஃபர்டபுளான கார் பார்க்கிங் அளவு 17க்கு 10. சீலிங்ல பார்த்தீங்கன்னா 4 எட்ஜஸ்க்கு நிறைய ஸ்பாட்ல ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. வால் கிழமை பார்த்தீங்கன்னா நல்லா கிளாஸி பின்ஸ் நமக்கு வந்து செராமிக் டிஸ்ப்ளே பண்ணிருக்காங்க. இந்த போர்ட்டிக் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா வீட்டோட வாட்டர் சிம்பிள் நமக்கு ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்க்கறது வீட்டோட மெயின் டோர். மெயின் டோர் ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா தேக்கு மரத்தில் சூப்பராக கிளாஷ் ரெடி பண்ணி வடக்க பார்த்த மாதிரி நம்மளுக்கு ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. டோர் ஓப்பன் பண்ணி நம்ம உள்ள வந்து பார்த்தீங்கன்னா சின்னது நமக்கு இங்கே ஒரு ஃபோயர் ஏரியா கொடுத்துருக்காங்க. அதில் நமக்கு வெல்கம் என்ட்ரன்ஸ்ல பார்த்தீங்கன்னா செம்ம கிளாஸி பின்ஸ் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான வால் டைல் வந்து அழகாக ஃபிட் பண்ணியிருக்காங்க. அப்படி நம்ம லெஃப்ட் கட் பண்ணோம்னா வீட்டோட ரொம்ப அழகான லிவிங் ஏரியா அளவு 16க்கு 16. இந்த லிவிங் ஏரியால பார்த்தீங்கன்னா வென்டிலேஷனுக்காக ஆப்போசிட் வால்ல பார்த்தீங்கன்னா 2 பெரிய யூபிஎஸ் ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. சீலிங்ல நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஜிப்சன் போர்டு யூஸ் பண்ணிருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா எல்லோ கலர்ல, பிங்க் கலர்ல, ஸ்ட்ரிப் லைட்ல மட்டும் மல்டி கலர்ஸ்ல ஸ்பாட் லைட்ல ஃபிட் பண்ணி, அதே மாதிரி ஃபால் சீலிங் பார்த்தீங்கன்னா மல்டி கலர்ஸ்ல பெயிண்டிங் ஒர்க் பண்ணி அழகா ஃபினிஷிங் பண்ணி கொடுத்துருக்காங்க. எனக்கு ரொம்ப அதிசயம் பார்த்தீங்கன்னா சவுத் சைட் வால்ல பார்த்தீங்கன்னா ரெட் கலர்ல வந்து பெயிண்டிங் ஒர்க் பண்ணிருக்காங்க வால்ல. நான் ஃபர்ஸ்ட் டைமே பார்த்தீங்கன்னா இந்த வீட்டில் தான் பார்க்குறேன். ஆனால் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாகவும் இருக்கு. அந்த வாலில் பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டுக்கு WPC பேனல்ஸை பொறுத்து சைடில் பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து மல்டிமீடியா டிவி யூனிட் ரெடி பண்ணி அந்த கார்னர்ல வந்து பார்த்தீங்கன்னா பூஜை யூனிட் ரெடி பண்ணி தந்திருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்கறது பார்த்தீங்கன்னா வீட்டோட சவுத் ஈஸ்ட் கார்னர்ல அமைஞ்சுக்கிற அக்னிமுள்ள வீட்டோட கியூட்டான கிச்சன் தாங்க. கிச்சனில் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா 10க்கு 8 அடின்னு சொல்லிட்டு சின்னதாக கியூட்டாக ரெடி பண்ணியிருக்காங்க. இதில் நமக்கு ஜிம்மி கூட நம்மளுக்கு ஃபிட் பண்ணி கொடுத்துட்டாங்க. கவுண்டர் டாப் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து எல் ஷேப்ல நம்மளுக்கு கிரானைட்ல சூப்பராக ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. கவுண்டர் டாப் கீழே பார்த்தீங்கன்னா நிறைய பேஸ் யூனிட் ரெடி பண்ணிருக்காங்க. இது போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து RCC லேப் யூனிட், மசாலா டேப், இது போக பார்த்தீங்கன்னா வால் ஃபுல்லாக நம்மளுக்கு டைல்ஸ் டைப் பண்ணிருக்காங்க. வென்டிலேஷன் பார்த்தீங்கன்னா சவுத் சைட் வால்ல மட்டும் நம்மளுக்கு பெருசாக ஒரு யூபிஎஸ் ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. கிச்சனுக்கு வெளியே வந்து அப்படியே நம்ம யூட்டர்ன் பண்ணோம்னா வீட்டோட டவுன்ஃபால் அமைஞ்சுக்கிற ஃபர்ஸ்ட் பெட்ரூமை பார்த்துட்டு போயிடலாம். இந்த பெட்ரூம் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா 16க்கு 10ன்னு சொல்லிட்டு ஒரு மாஸ்டர் பெட்ரூமா ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூம்ல ஃப்ளோரிங் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா 2க்கு 4ன்னு சொல்லிட்டு ஐக்ளோசி வெட்டிவெட்டி ஸ்டே பண்ணி கொடுத்துருக்காங்க. நார்த் சைட் வால்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த வால்ல மட்டும் ரொம்ப ஹைலைட் பண்ணி 3 சைடு வாலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டார்க் சாண்டல் கலர்ல பெயிண்டிங் ஒர்க் பண்ணிருக்காங்க. அதுக்கு பக்கத்தில் இருக்கிற வால்ல பார்த்தீங்கன்னா லேஃப்ட் ஏரியால பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கபோர்ட் ஒர்க் பண்ணிருக்காங்க. லேஃப்ட் ஏரியா கீழே பார்த்தீங்கன்னா வாட்டர் பண்ணி அதில் நமக்கு ஒரு மிரர் கூட ஃபிட் பண்ணி கொடுத்துட்டாங்க. வென்டிலேஷனுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 2 சைடு வால்ல பார்த்தீங்கன்னா 2 பெரிய யூபிஎஸ் ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த அட்டாச் பாத்ரூம் அளவு பார்த்தீங்கன்னா 4க்கு 8. இதுல வெஸ்டர்ன் டைப்ல சிங்கிள் பீஸ் க்ளோசெட்ல மாட்டி கொடுத்துருக்காங்க. இது போக வாஷ் பேசின், ஷவர் பைப், வாஷர் பைப், வால் ஃபுல்லா நமக்கு வந்து டைல்ஸ் சேவ் பண்ணி ஃப்ளோருக்கும் பார்த்தீங்கன்னா நல்லா மேட் மிக்ஸா டைல்ஸ் சேவ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமுக்கு வெளியே வந்து அப்படி நம்ம ஆப்போசிட்ல போனோம்னா வீட்டோட கடைசி பெட்ரூமும் பார்த்துடலாம். 2 பெட்ரூமோட டோர்ஸும் பார்த்தீங்கன்னா ரெடிமேட் இம்போர்ட்டட் டோர் நம்மளுக்கு ஃபிட் பண்ணியிருக்காங்க. இந்த பெட்ரூம் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா 11க்கு 10ன்னு சொல்லிட்டு இது ஒரு கிட்ஸ் பெட்ரூமா ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. சவுத் சைட் வால்ல மட்டும் பார்த்தீங்கன்னா லைட் ப்ளூ கலர்ல பெயிண்டிங் ஒர்க் பண்ணி அந்த வால்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வென்டிலேஷனுக்காக பார்த்தீங்கன்னா ஒரு விண்டோ வந்து ஃபிட் பண்ணியிருக்காங்க. அது போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து RCC லேப் ரெடி பண்ணி அதுலேயும் நம்மளுக்கு நீட்டான கபோர்ட் ஒர்க் வந்து அழகாக பண்ணி கொடுத்துருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது இந்த பெட்ரூமோட அட்டாச் பாத்ரூம். இந்த அட்டாச் பாத்ரூம் அளவு பார்த்தீங்கன்னா 4க்கு 6. இதுல நம்மளுக்கு வெஸ்டர்ன் டைப்ல சிங்கிள் பீஸ் க்ளோசெட்ல மாட்டி கொடுத்துருக்காங்க. இது போக வாஷ் பேசின், ஷவர் பைப், வாஷர் பைப்,
வால் ஃபுல்லா பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிளாஸ் ஃபினிஷ்ல டைல்ஸ் பண்ணிருக்காங்க. ஃப்ளோருக்கு பாத்தீங்கன்னா மேட் ஃபினிஷ்ல டைல்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ அவங்க வீட்டுக்கு அப்படி நம்ம வெளியே வந்து மேல நம்ம டெரஸ் ஏரியா போய் என்னைக்கு நம்ம பார்த்துட்டு இருந்தோம்னா, டெரஸ் ஏரியா போறதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா வீட்டோட அவுட்டர் பாத்ரூம் வந்து ஸ்டேக்கேஸ் ஏரியா பக்கத்துல இருக்கு. அதை நம்ம பார்க்க போலாம். இந்த அவுட்டர் பாத்ரூம்ல பாத்தீங்கன்னா ஃப்ளோருக்கு மேட் ஃபினிஷ்ல டைல்ஸ் பண்ணி, வாலுக்கு பாத்தீங்கன்னா கிளாஸ் ஃபினிஷ்ல டைல்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. டோர்ஸ்லயுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிவிசி வெயிட்லெஸ் ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ அவங்க மேல நம்ம டெரஸ் ஏரியா போலாம். டெரஸ் ஏரியா போறதுக்கு வீட்டோட அவுட்டர் டெரஸ் ஏரியா கொடுத்து ஸ்டேக்கேஸ் ஏரியா ஃபுல்லா பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நீட்டான டெரகோட்டா பெயிண்டிங் அழகா பண்ணி கொடுத்துருக்காங்க. மேல நம்ம டெரஸ் ஏறி வந்தோம்னா பாத்தீங்கன்னா அங்கேயும் நமக்கு டெரஸ்ல ஃபுல்லா பாத்தீங்கன்னா நீட்டான டெரகோட்டா பெயிண்டிங் அழகா பண்ணி கொடுத்துருக்காங்க. அது போக பாத்தீங்கன்னா மேல நமக்கு ஒரு பெரிய சிண்டெக்ஸ் வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா துணிந்த கருவ கல்லும் ஃபிட் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஓகேங்க, இப்போ நம்ம வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீட்டை பத்தி உங்களுக்கு இன்னும் நிறைய விஷயம் வந்து தெரிஞ்சுக்கணும். ஸ்கிரீன்ல வந்து ஃபோன் நம்பர் கொடுத்துருக்க, மறக்காம எல்லாருமே கான்டெக்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ எக்ஸைட்டா இங்க லொகேட் இருக்குன்னா நம்ம கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட்ல பாத்தீங்கன்னா மேட்டுப்பாளைய ரோட்ல வீரப்பாண்டி பிரிவு தாண்டோம்னா சாந்தி மேட்ல தான் இந்த வீடு லொகேட்டா இருக்கு. இந்த வீட்டை லேண்ட் பாஸ் பில்டிங் எல்லாமே சேர்த்து 53 லட்சம் ரூபாய்க்கு ஸ்கோர் பண்ணிருக்காங்க. நெகோஷியபிள் தாங்க. இந்த வீடியோட ஃபுல் ரிவ்யூ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி உங்களோட இன்னொரு வீட்டில் மீண்டும் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் கார்த்திக். நன்றி, வணக்கம்.